இந்த ஃபர்ஸ்ட் டைமாக சென்னையிலேருந்து ஒரு ஐயா அம்மா 2 பேர் வந்தாங்க. அவங்க என்னை பார்த்து இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி ஒன்று கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம் பாஸ்டர், முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறோம், ஒரு சாட்சி இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சூழ்நிலை. போன வருஷம் மே மாதம் எனக்கும் என் கணவருக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாயிருச்சு. அப்போ 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப வாக்குவாதம் வந்ததுனால எனக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு முடிவு வந்துருச்சு. ஃபோனில் கூட பேசக்கூடியாத ஒரு சூழ்நிலை, மனம் அடிவாகி இருந்துச்சு. அன்றைக்கு மாலையில் முதலாக உங்கள் செய்தியை யூடியூப்பில் நான் பார்த்தேன். உங்களை கொண்டு ஆண்டவர் என் கூட ரொம்ப ஆறுதலாக பேசினார். உனக்கு நடத்துவேன், உன் குடும்பத்தில் திரும்ப சமாதானம் உண்டாகும் அப்படின்னு எல்லாம் பேசினார். இன்றைக்கு எங்கள் குடும்பம் அப்படியே பிரிஞ்சு போமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு நானும் என் கணவனும் 2 பேரும் இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. உங்கள் வீட்டில் நடக்கிற திருமண காரியம் கூட ராஜா வீட்டு திருமணம் போல ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை உங்களுடைய தேவ செய்தியை தினமும் பார்த்து வருகிறேன். குடும்ப பிரச்சனையை மேற்கொள்ள கடந்து போக தேவன் எங்களுக்கு ரொம்ப கிருபை பாராட்டினார். எங்க மகனுக்கும் திருமணம் ஒழுங்காக இருக்கிறது. நான் என் கணவன் வீட்டில் இருக்கிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஸோ அப்போ நான் நினச்சேன், சரி ஒரு குடும்ப காரியத்திற்காக பேசும்போது ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சாட்சி வந்த உடனே சரி கண்டிப்பாக இந்த செய்தியை நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அப்போ ஏன் இந்த கணவன் மனைவி குடும்பத்தில் அம்மா அப்பா இவங்களுக்குள்ள ஏன் பெரிய பிரச்சனை உண்டாகுது அப்படின்னு சொன்னா, இந்த நன்றியை நம்ம மறக்காம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சொல்றேன், குடும்பத்துக்குள்ள அந்த பிரிவினை வர்றதற்கு வாய்ப்பே இல்லை. குடும்பத்தில் சிலர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்றேன் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த நன்றி மறக்கப்படுகிறது. பொதுவாக கணவனார் ஆசைப்படுறத வெளியில சொல்ற பழக்கம் நிறைய கணவனாருக்கு இருக்காது. வேலையை முடிக்கும் போது அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இன்னைக்கு நல்ல ரசம் வச்சு சூடா ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பாருன்னு வைங்களேன். ஆனா நம்ம வீட்டில் பழைய சாம்பார் தான் இருக்கும், காலையில் வச்ச சாம்பார் தான் இருக்கும். ஆனா என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு அவர் மனசுல எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. மற்ற நாட்கள்ல நீங்க வைக்கிற ரசத்தை ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க. நீங்க அந்த ரசத்தை வச்சு கீழே தான் ஊத்துவீங்க. ஆனா அன்னைக்கு பார்த்து சாப்பாட்டு இடத்துல இருக்கும்போது ரசம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாருன்னு வைங்க. நீங்க ஒருவேளை அந்த ஆபீஸை விட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சிரு அப்படின்னு சொன்னா கூட நீங்க செஞ்சிருவீங்க. ஆனா இப்ப ஒண்ணுமே சொல்ல அவர் மனசுக்குள்ளே வச்சுட்டாரு. இப்ப வர்றாரு, ஒரு எதிர்பார்ப்போட வர்றாரு. அங்க டேபிள்ல ரசம் இல்லாம இருக்கும். இருந்த உடனே இல்லாத உடனே என்னன்னு சொல்லுமா, ரசம் இல்லையான உடனே ஏங்க என்னைக்கும் அதை காய்ச்சி கீழே ஊத்திட்டு இருக்கிறோம், இன்னைக்கு ரசம் இல்லையான்னு இருக்காங்க, சாம்பார் இருக்குது அப்படிங்க அப்படின்னு கேட்டா உடனே பயங்கரமான கோவம் வந்துடும். ஒரு ரசம் கூட வைக்காம காலையில இருந்து நான் உழைச்சிட்டு வரேன், ஒருவேளை நம்ம வைக்க சொன்னா கூட இன்னைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்ல அப்படின்னு உடனே அந்த குடும்பத்தில் பயங்கரமான சண்டை வரும். ஆனா உண்மையிலே அந்த இடத்துல ஒரு கணவனார் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி நேற்றுக்கு நல்லா சாப்பிட்டோம்ல, நேற்றுக்கு இருந்துச்சுல்ல, இன்னைக்கு தானே இல்லைச்சு, நாளை பார்த்துக்கலாம், சரி நாளை கொஞ்சம் வச்சிரு அப்படின்னா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இந்த இருதயம் தான் என்ன இருதயம் அப்படின்னா, நன்றி உள்ள ஒரு இருதயம். ஸோ ஒரு நாள் அவங்க அப்படி நம்முடைய மனைவி சாப்பாட்டுக்கு சோம்பேறித்தனப்பட்ட ஆளு இல்ல அப்படின்னா அவங்க மனசுலயே நினைக்கிற ஒன்று. அதே போல ஒரு மனைவி என்ன அப்படின்னா, ஒரு கணவனாரிடத்துல சில விஷயங்களை சொல்லாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு என்ன வீட்டில் வெளியே கூட்டிட்டு போகணும், இன்னைக்கு வெளியே போகும்போது கண்டிப்பா நாங்கள் 2 பேரும் போவோம், இல்லைன்னா அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, இன்னைக்கு நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படியே தலைகளா மாறி இருக்கும். ஆனா நீங்க சொன்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த இடத்துல கட்ட போற சாரி, அந்த இடத்துல எப்படி பண்ணணும், எல்லாம் பயங்கரமான ப்ரிப்பரேஷனா இருக்கும் உங்களுக்கு. இப்போ திடீர்னு வந்த உடனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஹார்ட்டே வெடிச்சிடும் பாருங்களேன். உடனே அந்த வீட்டில் ஒரு சண்டை உண்டு. அப்போ ஒரு உண்மையான ஒரு நல்ல மனைவி என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி கண்டிப்பா அவருக்கு கூட்டிட்டு போவாரு, இந்த மாதிரி நம்ம நிறைய கூட்டிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு என்னமோ என்ன இல்ல, அந்த சூழ்நிலை அவருக்கு கரெக்டா இல்ல, சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு நன்றி உள்ள உணர்வு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் கண்டிப்பாக உண்டாகும். அப்போ நம்முடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு கூட மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நன்றி உள்ள உணர்வு. எங்க போனாலும் அப்படிதான். இந்த நம்ம திருச்சபைக்கு வந்துட்டோம். அப்ப திருச்சபையில இருக்கிற ஏதோ ஒரு நபர் உங்களை ரொம்ப கடிந்து கொள்றாங்க, இதை ஏதோ ஒன்று பேசிட்டாங்க. ஆனா நம்ம மனசுல சரி ஒரு நாள் இவங்க நன்றியா நமக்கு இருந்தாங்களே, சரி பரவாயில்ல இன்னைக்கு தானே, இந்த மாதிரி மனசுல நீங்க இருங்க. உண்மையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவ்வளவு சமாதானம் உண்டாயிருக்கும். அப்போ எதை மறந்துடக்கூடாது அப்படின்னா, நன்றி உள்ள உணர்வு மட்டும் உங்களை விட்டு சாகுற வரைக்கும் போயிடவே கூடாது.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு, ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சமாதானத்திற்கு மிக முக்கியமான முதல் படி என்ன அப்படின்னா நன்றி உள்ள உணர்வு. நன்றி உள்ள உணர்வு. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் யார் இல்லையாமா? அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. ஏதாவது ஒண்ணு நம்ம ஆண்டவருக்காக செஞ்சுட்டோம் அப்படின்னா அவருக்கு அந்த நன்றி எப்பவும் இருக்கும். நான் கவனிங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உயிரோட இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க நானும் வாழ்றோம். நம்ம தப்பு பண்ணாதனாலயா வாழ்றோம்? எத்தனை மிஸ்டேக், எத்தனை கீழ்ப்படியாம, எத்தனை ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை பண்ணிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடாம ஏன் நம்மளை விட்டு வச்சிருக்கிறாருன்னா, என்னைக்கோ நம்ம ஜெபம் பண்ண ஜெபம், நம்ம பாராட்டின இறக்கம், நம்ம அவர் மேல வச்ச அன்பு, அதெல்லாம் அவர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, அப்படி நம்மளை வந்து கோச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் போது ஒண்ணு ஞாபகம் வரும். சரி, என்னை பற்றி எல்லாத்தையும் போய் என் பிள்ளை சொல்லிச்சே, சரி போடா போடா நீ நல்லா இருக்கிற காலம், அப்படி நம்மள நன்றி உள்ள ஒரு உணர்வோட ஆண்டவர் நம்மளை பார்க்கறதுனால தான் நம்ம ஜீவனோட வாழ்றோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூவுறதற்கு முன்பாகவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அவன் சொல்றான், மோடு கூட மறிக்க வேண்டியதானாலும் நான் மறிச்சிடுவேனே தவிர கண்டிப்பா நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்களேன், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்வேன். கவனிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த இடத்துல குழி இருக்குடா, நீ விழுந்துருவ, இந்த பக்கமா போங்க சார் அப்படின்னு ஒருத்தட்ட சொல்றீங்கன்னு வைங்களேன். அவர் சொல்றாரு, சார் நேற்றை கூட அந்த ரோட்ல தான் நான் போனேன், அங்க குழியே இல்லை, என்ன சுத்தி போக நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, நான் குழியில எல்லாம் விழமாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் உங்களை பார்த்து சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ விழணும்னு தலையெழுத்து. நம்ம உடனே என்ன சொல்லுவோம், நீ விழணும்னு உன் தலையெழுத்துப்பா, அதனால நான் சொன்னபடி நீ கேட்காம இருந்தேன்னா போய் உழு, நீ உழு, நான் என்ன பண்ண முடியும்? சரி பாப்போ, நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில தான் குழி வெட்டியிருக்காங்கன்னு சொன்னேன், நீ கேட்கல, நேற்றைக்கு போனேன் இன்னைக்கு போனேன். நம்ம வந்து இந்த மாதிரி தாழ்மையா பேசுறவங்கள கூட விட்டுருவோம். யாராவது இல்ல சார் எனக்கு அவசரமா போண்டியது இருக்குதே, அப்படியா குழி வெட்டி இருக்கா அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் நான் சொல்லுவோம், சார் அப்படி இல்லை இப்படி சுத்தி போங்க, இந்த ரோடு வழி போங்க, ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திமிர் பேச்சு பேசினாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? போய் இப்போ இந்த இடத்துல வந்து பேதுரு வந்து ஆண்டவரிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு எனக்கு தெரியாதா? என்ன பார்த்தா நான் விழுவேன், நீ என்ன அவ்வளோ குறைவா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, நான் உங்களோட சாகிறதா இருந்தாலும் சாவனே தவிர நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன். மச்சர போறா, நீ மறுதலிக்க மாட்டேல்ல, சரி ஓகே சாமி அப்படின்னு விட்டுருக்கோம். ஆனா ஆண்டவர் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக, ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பேதுருவும் ஆண்டவருக்காக காண்பித்த அந்த அன்பு ஆண்டவர் என்ன பண்றாரு நினைக்கிறார் அந்த இடத்துல. சரி பரவாயில்லையே, என்ன மறுதலிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களோட சாகிறதுக்கும் நான் ரெடின்றானே, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு இவன், கண்டிப்பா இவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வேண்டுதல் செய்யணும். அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறதற்கு காரணம், நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதற்கு காரணம், நம்ம இவ்வளவு தூரம் இருக்கிறதற்கு காரணம், ஆண்டவர் நம்ம செஞ்ச ஏதோ ஒண்ணு பேர்ல கர்த்தர் என்னவா இருக்கிறாருன்னா நன்றியா இருக்கிறார், நன்றியா இருக்கிறார். சரி ஓகே, ஒரு காலத்துல என் பிள்ளை இப்படி தானே வாழ்ந்துச்சு, ஒரு காலத்துல இதெல்லாம் செஞ்சானே, இப்படி ஜெபம் பண்ணானே, சரி பரவாயில்லப்பா, நீ வாப்பா வாப்பா வாப்பா. அதனால்தான் பேதுரு திரும்ப வந்ததற்கு அப்புறம் கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனை ஏற்றுக்கொள்றாரு. சரி வாப்பா, நீ என் ஆடுகளை மேய், நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் அவனுக்குள்ள கொடுக்கிறார். சோ நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய குடும்பத்துல சமாதானம் வேண்டுமானால், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், நீங்கள் போகிற எல்லா இடங்களிலையும் உங்களுக்கு சமாதானம் ஒன்று வேண்டுமானால் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நன்றி உள்ள ஒரு இருதயம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சோ இந்த இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரிடத்துல எல்லாருமே கேட்போம், எனக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை தாருங்க. பிரதர் சிஸ்டர், யார் மேலேயாவது கசப்புல வந்திருக்கிறீங்களா? யாராவது உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ததை நினைத்து நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல வருவீங்களா? நான் சொல்றேன், ஒரு நாள் அவர்கள் செய்த நன்மையை நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாள் உங்களுக்காக பண்ணின தியாகத்தை நினைச்சு பாருங்க. உங்க அப்பா மேல கசப்பு இருக்கா, உங்க அம்மா மேல கசப்பு இருக்குதா, உங்க பிள்ளைங்க மேல கசப்பு இருக்குதா, உங்க மனைவி மேல கசப்பு இருக்குதா, உங்க கணவன் மேல கசப்பு இருக்குதா? ஓகே, இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இன்னைக்கு அவங்க நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு விரோதமானது தான். ஆனா நான் நம்புறேன் அவங்கள்ட்ட திரும்ப கொஞ்சி அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஆனா நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளணும், மனசார மன்னிக்கணும் அப்படின்னா
உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நன்றி உள்ள ஒரு உணர்வு, நன்றி உள்ள ஒரு இருதயம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சரி பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கும்போது பேசுறானே, நல்லா இருக்கும்போது பேசுறாரு. அதான் ஒரு சம்பவம் என்னால மறக்கவே முடியல. ஒரு ரொம்ப வயதான ஒரு மனுஷன் வந்து, ரொம்ப வயசானவர், அவசர அவசரமா ஒரு கிளினிக்குள்ள ஓடி அங்க இருக்கிற நர்ஸ் பிள்ளைங்களை பார்த்து, மாமா மாமா சீக்கிரமா எனக்கு டெஸ்ட் பண்ணுங்கம்மா. டெய்லி காலையில வந்து அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் பண்ணது வழக்கம். அப்போ வந்து ஓடி போய் அந்த கிளினிக்குள்ள போய், மாமா சீக்கிரமா எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கம்மா, நான் சாப்பிட போகணும் அப்படின்னு. உடனே அந்த நர்ஸ் பிள்ளைங்க கேட்டிருக்காங்க, என்ன தாத்தா அவ்வளோ அவசரமா உங்களுக்கு, அவ்வளோ அவசரமா எங்க போறீங்க அப்படின்னு. உடனே அந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு, என் மனைவியோட காலையில டிஃபன் நான் சாப்பிடணும் அப்படின்னு. உடனே அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே சிரிச்சாங்களாம். ஏன்னா அவ்வளவு ஏஜ்டான பர்சன், வயசானவர். சே உங்க மனைவியோட, அப்பா என்ன தாத்தா உங்க மனைவி அவ்வளோ பெரிய அழகுள்ளவங்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பிளட் எடுக்க எடுக்க தன்னுடைய மனைவியை குறித்து அவர் சொன்னாராமா, என் மனைவி பைத்தியமா இருக்கா, பல வருஷமா மென்டல். அவரு காலையில அந்த சாப்பாடை எடுத்து கொண்டு போய் அந்த 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 மனுஷிக்கு முன்னாடி வச்சாருன்னா, அந்த சட்னியை தூக்கி ஒரு மூஞ்சில அடிப்பாங்க, அந்த இட்லி அவருடைய தலையில கவுத்துமாமா, கொட்டுமாமா. திடீர்னு அந்த பைத்தியம் வரும்போது, இவர் காலையில டெய்லி அந்த மனைவியோட தான் சாப்பிடுற வழக்கம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தன்னுடைய மனைவிக்கு இவர் தான் கணவன் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. திடீர்னு பைத்தியம் பிடிக்கும் போது, சாப்பிட்டா இருக்கும்போது தட்டை தூக்கி அடிக்கிறது, தலையில குழம்பு கொட்டுறது, இந்த மாதிரி இருக்குமாமா. அந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சாமா, ஏன் தாத்தா உங்களை யாருன்னே தெரியல, அந்த மனைவிக்கு பைத்தியம் ஆயிடுச்சு, அந்த மனைவி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஸோ அந்த மனைவியோட கூட நீங்க காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்கு இவ்வளவு வேகமா நீங்க ஓடுறீங்களே, ஏன் தாத்தா உங்க மனைவி மேல அவ்வளவு பாசமானு கேட்டாங்களாமா. உடனே அவர் சொன்னாராமா, இன்னைக்குதான் அவ பைத்தியக்காரியா மாறிட்டா, இன்னைக்குதான் நான் யாருன்னு அவளுக்கு தெரியல, ஆனா பல வருஷம் என் கூட எல்லா கஷ்டத்திலையும் அவ எனக்கு இருந்தா, எனக்கு அவ தான் சாப்பாடு போட்டா. இன்னைக்கு பைத்தியமானதுனாலதான் அவ எனக்கு ஆகாரம் கொடுக்கல, ஆனா அவளால நான் நிறைய ஆறுதல் அடைஞ்சேன். நான் நல்லா ட்ரெஸ் பண்றதுக்கு அவ தான் காரணம், என் வேலையில இவ்வளவு சம்பாதிக்கிறது அவ தான் காரணம். அதனால இன்னைக்கு பைத்தியமா இருந்தா கூட என் மனைவி ஒரு நாள் செய்யற நன்மைய நான் இன்னைக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் எதை வேணாலும் தவறுவேன், ஆனா காலையில அவளோட டிஃபன் சாப்பிட்றத மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தவறுனதே இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க கணவனார் இன்னைக்கு ஒரு வார்த்தை திட்டார் அப்படின்றதுக்காக உங்க மனசு உடைஞ்சு போய் இவரோட வாழ வேணாம்னு டிசைட் பண்ணிட்டீங்களே. உங்க மனைவி இப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இவளோட ஏன் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்களே. உங்க அம்மா அப்பா யாரா இருக்கலாம், இனி உங்களோட பேசக்கூடாது, இனி அவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே. உங்க மனசுல ஒரு நன்றி உள்ள இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சொல்றேன், நீங்க யாரும் அப்படி பண்ண மாட்டீங்க. தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த கையில குஷ்டரோகம் உள்ள ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவி வந்து சிகரெட் அவருடைய வாயில சரியா பத்த வைக்கல அப்படின்றதுக்காக அந்த குஷ்டரோக கையினாலேயே அவன் மண்டையில கொட்டுறாரு. அப்போ தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்கிறாராமா, ஏமா அவரை பிடிச்சி திட்டுறாராமே, உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா, உனக்கு குஷ்டரோகம் பிடிச்சி கை சொரியா இருக்குது, கை இப்படி வழங்கல, அந்த கையை வச்சுட்டு அந்த மனைவியினுடைய தலையை அவ சிகரெட் பத்த வைக்கல அப்படின்றதுக்காக அவன் மண்டையில பொட்டுறீரே, நீ எல்லாம் நல்ல ஆளாயான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது இந்த மனைவி அவரை பார்த்து திட்டாங்களே, அவரே எங்க திட்டுறீங்க, சரியா வைக்காதது ஏன் தப்பு, அவர் போய் பிச்சை எடுக்கிறதுனால தாங்க நான் சாப்பிட்றேன், என் பிள்ளை சாப்பிடுது அப்படின்னு அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்களாமா. அப்போ மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நன்றி உள்ள ஒரு இருதயம், நன்றி. அப்போ இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க எல்லாருமே. அந்த உலகம் ஒரு பழமொழி சொல்லல, நன்றி மறப்பது நன்றன்று. நம்ம நல்ல நன்றியை மட்டும் மறந்துடவே கூடாது. இப்போ நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கடன் பட்டிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒருவேளை உங்களால அவங்கள முகமுகமா பார்க்க முடியாம இருக்கலாம், கான்டாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம், ஜஸ்ட் அவர்களுக்காக ஒரு ஜெபமாவது பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு காலத்துல இவங்க எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவங்க, அதனால இவங்களை ஆசீர்வதிங்க. அப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு காலத்துல அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமான, அப்போ மனசுக்குள்ள இருக்குது ஒரு டைம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமான. அப்போ அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக விட்டுறவே கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இப்போ உட்காந்து யோசிங்க, ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. என்ன எழுதுங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு நன்மை செஞ்ச எத்தனை பேரை நீங்க மறந்தீங்க அப்படின்றத எழுதுங்க முதல்ல. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் உங்கள்ட்ட பேசாதவங்களா கூட இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி எப்படி நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், நீங்க செஞ்ச நன்மை எனக்கு இன்னைக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு, தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், நீங்க அன்னைக்கு அந்த உதவியை கர்த்தர் உங்களை அனுப்பி செஞ்சதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியுமா, கொடுங்க. புது வருஷம் இல்ல,
அதனால ஏதாவது கேலண்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்க செஞ்ச நன்மைக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய குணம் இருக்குது. அவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறக்கவே மாட்டாராம். ரூத் அந்நிய நாட்டுக்காரி. அந்த நாட்டுல கடவுள் பயம் இல்லை. அந்த நாட்டுல யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். யெகோவா தேவனை விரோதியா தான் பார்ப்பாங்க. ஆனா தன்னுடைய மாமியார் யெகோவா தேவனை குறித்து நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்ததுனால யெகோவா தேவன் இவ்வளவு நல்லவரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப நகோமியோட வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் நல்லா இல்லாதனால கிடையாது. இவ வீட்டுக்கு திரும்பி போனான்னா அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா ரெடி. அவங்க அப்பா நல்லவர், அவர் குடும்பம் நல்ல குடும்பம், இவளுக்காக என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க. ஆனா நகோமி மாமியாரோட வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய நல்ல தேவன், இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டமா, இவ்வளவு நல்ல ஜனக்கூட்டம், உங்களோட நான் வாழ்றதுக்கு விரும்புறேன். எங்க ஊருக்காரங்க எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அப்ப சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்நிய நாட்டில் ஒரு பெண்ணு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே மகளை சொல்ற வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த பட்டணத்துல பிச்சைக்காரியா போன அந்த மனுஷிய கத்தர் லட்சாதிபதியா கத்தர் மாற்றுறாரு, கோடீஸ்வரியா ஆண்டவர் மாற்றுறாரு. என்ன நன்றி, என்ன நன்றி? ஒன்னே ஒண்ணு, ஒரே ஒரு நன்றி. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் ஊழியத்திற்கு வரும்போது எனக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் அப்படி ஒன்று பெருசா ஒன்றும் ஊழியத்தை குறித்து எதுவுமே தெரியாது, உண்மையிலே தெரியாது. அப்படின்னா ஒரு குழந்தை பிள்ளைன்னு தெரியும், விளையாட்டு பிள்ளையுடைய கையில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா உடனே அந்த பிள்ளைக்கு அந்த பொருள் மேலே இருக்கிற அட்ராக்ஷன்ல துள்ளி குதிப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி தான் ஊழியத்தை குறித்து நான் இருந்தேன். மற்ற மாதிரி இப்படி இருக்கும் இப்படி அப்படிலாம் நினைக்கல. ஆனா நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க அப்பா ஒரு சவால் விடுறாங்க, நீ என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட தான் திரும்பி வருவ அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்க. உடனே ஆனா ஏசப்பா மேல பொல்லாத பிரியம், ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாவை, சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ஏசப்பாவை பார்த்தனோ பார்க்கலையோ ரொம்ப நேசிப்பேன். அப்போ எங்க அப்பாட்ட சொல்றேன், இதை பாருங்க, செத்தா கூட உங்க முன்னாடி நிக்க மாட்டேன், எங்க ஏசப்பாவுக்காக மரிப்பனாலும் மரிப்பேனே தவிர உங்கள்கிட்ட நிக்க மாட்டேன். அப்படி ஆண்டவர் மேல ஒரு பெரிய வைராக்கியம், ஒரு அன்பு. அந்த ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணி வீட்டுல இருந்து புறப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகுது. இந்த 23 இயர்ஸும் அவரே அந்த ஒரு வார்த்தைக்காக ஆச்சரியமாய் அவர் நடத்தினார்ல. சோ கர்த்தர் நம்ம அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சு எத்தனை இடர்கள், எத்தனை தடுமாற்றங்கள், கர்த்தருக்கு விரோதமான எத்தனை செயல்கள், ஆனா எல்லாத்துலயும் ஆண்டவர் கூட இருந்து மன்னிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாருன்னா, நீ சொன்ன இல்லடா உங்க அம்மா அப்பா முன்னாடி நீ காசுக்காக போய் நிக்க மாட்டடா, நான் உன்னை போஷிப்பேன், நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கு நிறைய அம்மா அப்பாவை ஆண்டவர் உதவி செய்யற மாதிரி தான் தந்திருக்கிறார். எங்க அம்மா அப்பாவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சர்ச்சினுடைய ப்ராஜெக்டுக்காக எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் உதவினார்கள். ஆனா எங்க அம்மா அப்பா 50,000 ரூபாய் கொடுத்தாங்க, 50,000. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க கையில 50,000 ரூபாய் பாக்குறதுன்றது கோடி பாக்குறது மாதிரி. அவங்க எப்படி இதை சேர்த்து வச்சிங்க, எப்படி இது கிடைச்சிச்சு? இல்ல 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 இல்ல, ஊழியத்துக்காக நாங்க எதையுமே நாங்க செய்யல, பட் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நாங்க நினைச்சோம். நீங்க ஆரம்பிச்சதுல இருந்தே 7 வருஷமா கொஞ்சம் 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 கொஞ்சமா நாங்க சேர்த்து வச்சு எங்க கையில 50,000 ரூபாய் இருக்கு. நான் வேணாம், கண்டிப்பா நீங்க தர வேண்டாம், உங்களுக்கு நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணல, நீங்க வச்சுங்க, நீங்க அதை செலவு பண்ணுங்க அப்படின்னு. இல்ல இல்ல, கடவுளுக்காக நாங்க பொருத்தனை பண்ணிட்டோம், உனக்கு கொடுக்கல, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்குறோம், நீ வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு என் கையில அப்படியே கொடுத்தாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் இன்றைக்கு நம்ம ஜீவனோட வைத்திருக்கிறதுக்கு காரணம் நாம் செய்த ஏதோ ஒன்றை மனசுல கத்தரனை பண்ணியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் ஆண்டவரை திட்டுனீங்க இல்ல, சிலர் ஆண்டவர் தூசிங்கள, சிலருக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை. ஆண்டவரை எப்படிதான் திட்டுறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல. சோதனை வந்துச்சுன்னா ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ன்றதுக்கு கரெக்டா இருக்கும் சிலருக்கு. அவங்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நம்மளும் சில நேரத்தில் வணங்கா கழுத்து. ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, ஆண்டவரே நீ இருக்கிறீரா இல்லையா, நீ இப்படி அப்படி, உங்க கண்ணு இருக்கா இல்லையா, காது இருக்கா இல்லையா, கேட்டுட்டு அப்ப சும்மா இருக்கிறீங்க, உடனே சண்டைக்கு போயிடுறது. கேட்டா உரிமையாகும். யார்கிட்ட உரிமை பாராட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை வேணாம். உரிமை, கத்தர உரிமையா திட்டுறேன், உரிமையா திட்டுறதுக்கு என்ன அவர் பக்கத்து வீட்டுக்காரரா? உரிமையா திட்டுறாங்களா இவங்க? கத்தரை எப்படி அது உரிமையா திட்டுறது? அது எப்படி? அவர் பயபக்திக்குரியவர், அவர் பயப்படத்தக்கவர், உங்களுக்கு அவர் மேல அன்பு இருக்கிறது, ஓகே. அதுக்காக நம்ம அவரை திட்ட முடியுமா? அது எப்படி? அவர் விருப்பப்படி, அவர் இஷ்டப்படி, அவர் நல்லதே தான் செய்வார். நம்முடைய குருவி மூளைக்கு அது எட்டாம இருக்குமே தவிர அவர் நன்மையானதே தான் செய்வார். ஆனா கூட நம்ம அவ்வளவு திட்டுனாலுமே அடுத்த நிமிஷம் இப்படி திட்டுறப்போ அப்படின்னு நம்மளை வெறுத்து தள்ளுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும். ஆனா அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். சரி, என் பிள்ளை ஒரு காலத்துல கண்ணீரோட ஆராதிச்சா, 21 நாள் உபவாசம் இருந்தா, சாப்பிடாம தான் உடம்ப வருத்திக்கிட்டாங்க,
சரி மகளே, அன்னைக்கு நீ செஞ்சதை நினைக்கிறேன். எத்தனையோ விழுந்து போனவங்களை ஆண்டவர் கிருபையா எழுப்பி இருக்கிறார். ஒரு இந்த சம்பவம் உங்களுக்கு தேவை. ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய ஊழியர், அவர் அவருடைய பேரே பிரேயர் ஹார்ட், ஜெப இருதயம் உள்ளவர், ஜெப மனுஷன். அவன் மலையில போய் ஜெபம் பண்ண போனார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அறைக்குள்ள போய் உட்கார்ந்து அறையை பூட்டி சாவியை வெளியே போட்டுருவாராம். அந்த மாதிரி வெளியே நான் நினைச்சா கூட வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். டெய்லி காலையில அவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவாராமா. அங்க போய் உட்கார்ந்த உடனே தேவ பிரச்சனை அவர் மூடும், அவர் ஜெபம் பண்ணுவார். ஜெபத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாராமா. பேசின உடனே அந்த பட்டணத்திலே இருக்கிற ஒரு சின்ன வயசு ஊழியக்காரரை குறித்து ரொம்ப தவறாக இடத்துல பேசினாராமா. அவன் பெருசா பிரசங்கம் பண்றான், அவன் பெருசா ஜெபம் நடத்துறான், ஆனா அவன் மோசமான ஆளு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான், கர்த்தர் எப்ப தண்டிக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அதை முடிச்ச உடனே இவங்க ஜெபம் பண்றதுக்காக போனாராம். என்றைக்கும் போய் உட்கார்ந்த அடுத்த நிமிஷத்துல ஒரு தேவ பிரசனம் அவரை மூடுமா. ஆனா அன்னைக்கு பிரேயரே அவருக்கு ஓடலையா. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன். உடனே ஆண்டவர் சொன்னாராமா, உனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் உனக்குள்ள பகையை விதைச்சிட்டான், நீ எங்கிட்ட இப்போ என்ன ஆராதிக்கிறதுக்கு வரல, அவனை குறித்து குறை சொல்றதுக்காக நீ வந்திருக்கிற, அதனாலதான் அந்த பிரசனத்தை உணர முடியல. உடனே நான் என்ன ஆண்டவரை இப்ப செய்யணும் அப்படின்னு, ஒன்றும் நீ பண்ண வேண்டாம், அந்த மனுஷன் உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ எனக்காக செஞ்சான்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னாராமா. உடனே இந்த தேவனுடைய ஊழியர் சொன்னாராமா, ஆண்டவரே அந்த ஊழியர் இளம் வயசுல இருக்கும்போது எவ்வளவு உமக்காக வைராக்கியமா இருந்தாரு, அவர் பட்ட பாடுகள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய தேவ பிரசன்னம் அவரை மூடிச்சான். உடனே தன்னுடைய டைரியை எடுத்து, நான் பல நாட்கள் ஜெபித்திருக்கிறேன், பலவிதமான பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன், ஆனால் ஒரு பாவிக்காக திறப்பில் நிற்கும் போது நான் உணர்ந்த பிரசன்னம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு அவர் எழுதி இந்த சம்பவத்தை எழுதி வச்சிட்டாராம் அவர் டைரியில. பல வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் இவரும் ஒரு பிரசங்கியாரு, அந்த குறையா இருந்த ஒரு பாஸ்டர், இவர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அவர் பிரசங்கம் பண்றாரு, ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்றாங்க, ஒரு கிரௌடுக்கு பிரசங்கம் பண்றாங்க. இவர் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாரு, அவர் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் தான் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு அவர் உள்ள என்ட்ராகிறாரு. உடனே இவர் இந்த பக்கம் போறாரு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. உடனே இவர் சொன்னாராமா, தன்னுடைய டைரியை எடுத்து காண்பித்து அந்த டேட்டை காமிச்சு, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் ஒருத்தர் உங்களை குறித்து எனக்கு சொல்ல வந்தாரு, அப்ப ஏசப்பா உங்களுடைய குறைய சொல்றதுக்கு என்ன விடல, என் பிள்ளை செஞ்ச நன்மைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னாரு. உடனே நான் உங்களுக்காக ஒன்னொன்னா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு பெரிய பிரச்சனை என்ன தொட்டுருச்சு, இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, இத பாருங்க அந்த டைரியில இருக்கிறது அப்படின்னு எடுத்து காமிச்சாராமா. உடனே அந்த பாஸ்ட் ஓன்னு அழுது கட்டி பிடிச்சு அவருடைய டைரியை தூக்கி காமிக்கிறாராமா. அதே டேட் அதே டைம் நான் என் செஞ்ச தவற நினைச்சு கண்ணீர் விட்டு ரொம்ப வருந்தி இனி செய்ய மாட்டேன்னு கர்த்தர் சமூகத்துல தீர்மானம் எடுத்தது நீங்க ஜெபம் பண்ணும்போது தான். ஒரே நிமிஷத்துல ஆவியானவர் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார். நீங்க என் நன்மையை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, என் பாவத்தை குறித்து நான் அறிக்கை செஞ்சேன், அதனாலதான் நான் தேவ ஊழியரா இருக்கிறேன், என் இயேசுவை போல அன்புள்ளவர் யாருமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாமா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என் ஆண்டவர் மிகவும் நன்றி உள்ள ஒரு தேவன். அவர் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு என் மேல நன்றியா இருக்கிறதுனால. நான் இன்னைக்கு வாழ்றதற்கு காரணம் அவருடைய அன்பு என் மேல இருக்கிறதுனால. ஆமென் சொல்லுங்க. சோ உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன உள்ள இருதயம் வேணும். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நன்றி மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க தவறு செய்ய மாட்டீங்க, நீங்க யார்ட்டையும் கசப்பே வச்சுக்க மாட்டீங்க. உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்னா சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு மோசமான கணவன் இடத்துலையும் ஒரு 10 நல்ல குணமாவது கேட்கல, எவ்வளவு மோசமான மனைவியின் இடத்துலையும் ஒரு 10 நல்ல குணமாவது கண்டிப்பா இருக்கும். நம்ம கெட்ட குணத்தையே நினைச்சு பாழா போறோம், ஆனா நல்ல குணத்தை நினைச்சா கண்டிப்பா நம்ம வாழுவோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஏசப்பாட்ட கேளுங்க, இந்த ஆண்டு என் குடும்ப சமாதானத்திற்கு எனக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை மட்டும்